திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மீளாகடிமை உனக்கே ஆளா பிறரை வேண்டாதே மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாழ இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொல்லக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் கோயில் புராணத்துல இரணிய வன்ம சருக்கத்துல இன்றைக்கு 111வது பாடல் படிக்க போறோம். பிற்களியம்புந்தந்து மேவிய விகங்கமும் போட்கட்கடங்கடித கடித அன்று கவுடதேயத்து தங்க நட்கடகத்து கோயினன்னலும் மண்ணின் மாதர் வற்கமுன் தம்பி மாறு மால் கடற்கிளர்ச்சி கொண்டார். விற்களி அம்பும் வில்லி நின்று நீங்கி சென்ற பானமும் தந்து மேவிய விகங்கமும் போல் கயிறு கட்டிவிட்ட காட்டாடியும் போல கற்கடம் கடிது அகன்று மலைகளையும் காடுகளையும் விரைவிலே கடந்து கவுடதேயத்து தங்கள் நற்கடகத்து கோயில் நன்னலும் கவுட தேசத்திலுள்ள தங்கள் நல்ல பட்டணத்தின் மாளிகையிலே புகுதலும் எண்ணில் மாதர் வெட்கமும் தம்பிமேரும் மால் கடற்கிளர்ச்சியும் கொண்டார். அளவில்லாத பெண்கள் கூட்டத்தாரும் தம்பிமேரும் பெரிய கடலினது கிளர்ச்சி போல அழுதார்கள். அழுந்திய துயரம் நீங்கி அனுசரையாற்றியாயும் முழந்தனாகாவண்ணம் இருவரும் தனரே இவருந்தினாரே என்றே சளைந்தமைத்தாயனுள்ளம் தளர்வுலகட்டி மற்றை ஒளிந்தன சுற்றத்தார்களையாரையும் துயரொளிந்தான். அழுந்திய துயரம் நீங்கி தாம் அழுந்திய துன்பம் நீங்கி அனுசரையாற்றி தம்பிமாரை ஆறப் பண்ணி யாவும் இழந்தனன் தந்தையையும் தாயையும் இழந்தேன் ஆகா வண்ணம் இவர் இருந்தனரே என்று இங்கனம் இழந்தனாகாதபடி இவர்கள் இருந்தார்களே என்று அச்சு அழிந்த மெய்த்தாயார் உள்ள தளர்வுகள் அகற்றி சுமங்கலைக்குரிய அடையாளம் நீங்கிய உடம்பையுடைய சிறிய தாயாருடைய மனக்கிலேசங்களை நீக்கி ஒளிந்த மற்றை நற்சுற்றத்தார்கள் யாரையும் துயர் ஒளித்தான். எஞ்சிய மற்ற நல்ல சுற்றத்தார்கள் எல்லாரையும் துன்பத்தினொன்று நீக்கினார். எண்டகு துறைகொண் மாக்களியாரையும் இனிது அழைத்து கண்டுதன் கனகமேனி கவினவர் காண நல்கி அண்டர்தம் பெருமான் நாடும் அம்பலத்துளனி பெருமானாடும் அம்பலத்துளனி உண்ணி ஒன்திர குமரனாளோர் ஊழியாமென ஒழித்து ஒன்மரற்குமரன் ஒள்ளிய வலியுடைய குமாரராகிய இரணியவன்மன் எண்தத்துறைகொள்
மாக்கள் யாரையும் இனிது அளித்து மதிக்கத்தக்க இடந்தோறும் உள்ள மனிதர்கள் எல்லாரையும் பிரீதியோடும் அழைத்து கண்டுதன் கனகமேனி கவினவன் காணனல் அவர்களை தாங்கண்டு தனது பொன்மேனி அழகை அவர்கள் காணும்படி காட்டி அண்டர்தம் பெருமானாடும் அம்பலத்துளனி உண்ணி தேவதேவராகிய சிவபெருமான் நடிக்கின்ற சபையின் கண்ணுள்ள ஒளியை சிந்தித்து ஒரு நாள் ஓர் ஊழியாம் என ஒழித்து ஒரு நாள் ஓர் ஊரி காலமாம் என்று சொல்லும்படி போக்கி பன்னுமந்திரிகடம்மை பார்த்தினீருக்கு பெண்ணான் மன்னினான் வையலேனின் வலுவுடற் பழுதகற்றே பொன்னுருவாகச் செய்த புலிமுனி சரணம் போற்றற் கென்னுடன் போதுவீரேயல் எய்துமென்றவர்க்கு செய்தான். பன்னும் மந்திரிகள் தம்மை பார்த்து சொல்லப்பட்ட மந்திரிகளை நோக்கி இனி இங்கு நான் பல்நாள் மன்னி வகலேன். இனி இங்கே நான் பல நாட்கள் பொருந்தி இரேன். என் வலுவுடற் பழுது அகற்றி பொன்னுருவாகச் செய்த புலிமுனி சரணம் போற்றுதற்கு எனது குற்றத்தையுடைய சரீரத்திற் பழுதை நீக்கி பொன் வடிவமாகச் செய்தருடைய வியாக்கிய பாத மகாமுனிவருடைய திருவடிகளை வழிபடும் பொருட்டு என்னுடன் போதுவீரேல் எய்துமென்று அவர்க்கு இசைந்தான். என்னோடு வருவீர்களாயின் வாருங்கள் என்று அவர்களை சொல்லினார். போதுவீராகின் மாயா போகமே அன்று மன்றில் வேதனான் முகன்மால் காணா விண்ணவன் வெளியே நன்னி மாதொரு பாகமாக மகிழ்ந்து நின்றாடும் வாழ்வு மேதிலீர் பெறுவீர் என்று இரணிய வெண்மன் சொன்னான். போதுவீராகி நீங்கணம் வருவீர்களாயின் மாயா போகமே அன்று மாயாகாரியமாக போகங்களை மாத்திரமன்று வேதம் நான்முகன் மால்காணா விண்ணவன் வேதமும் பிரமாவும் விட்டுனும் காணாத சுயருமான் மன்றில் வெளியே நன்னி கனக சபையின் கண்ணே வெளியே பொருந்தி மாது ஒரு பாகமாக மகிழ்ந்து நின்று ஆடும் வாழ்வும். சிவகாமி அம்மையார் ஒரு பாகமா திருவிழா மகிழ்ந்து நின்று நடிக்கும் வாழ்வையும் ஏதிலீர் பெறுவீர் என்று அங்கிரணியவன்மன் சொன்னான். அதாவது அந்நியராகிய நீங்களும் பெறுவீர்கள் அன்று அங்கே ரணியவன்மன் சொல்லினார். மொழியது கேட்டு அமைச்சர் முகமக மிக மலர்ந்து வளவிலா வெம்மையாளும் மன்னனி சொன்னதொன்று தொழுதியா முயல்வோனும் என்று சொல்லி தென்றில்லை நோக்கி எழுகவான் பயணமன்றெழுமுரசியம் எழுமுரசியம்புவித்தார். அமைச்சர் மொழியது கேட்டு முகமச்சம் மிக மலர்ந்து மந்திரிமார்கள் இவ்வார்த்தைகளை கேட்டு முகமும் மனமும் மிக மலர்ந்து எம்மையாளும் வழியிலா மன்ன எம்மை ஆள்கின்ற குற்றமில்லாத மகாராசாவே நீ சொன்னது ஒன்று யாம் பொழுது முயல்வோம் என்று சொல்லி நீர் கற்பித்த தொன்மையே நாங்கள் வணங்கிச் செய்வோம் என்று விண்ணப்பம் செய்து தென்றில்லை நோக்கி வான் பயணம் எழுக என்று தட்சண தேசத்துள்ள தில்லைவனத்தை நோக்கி பெரிய பிரயாணம் புறப்பட கடவீர்கள் என்று அங்கு எழுமுரசு இயம்புவித்தார். அங்கே எழுச்சி முரசை அறிவித்தார்கள். அந்தமில் கனக வெற்பும் மருவ நவமணி பொறுப்பு
எந்திர தேரி நீட்ட கமிவிழியானை மொட்டகமிவிழியானை தந்திரம் பண்டி வண்டி பரிந்தளத் தயங்கு நாட்டு மைந்தர்கள் மகளிர் சைவர் வைதிகர் மகிழ்ந்தெழுந்தார். அந்தமில் கனக வேட்பு முடிவில்லாத பொன்னாகிய குன்றுகளையும் அடி நவமணி பொறுப்பும் அரிய நவநத்திரங்களான குன்றுகளையும் எந்திரத்தேரி நீட்டம் தந்திரத்தையுடைய தேர்க்கூட்டங்களும் ஒட்டகங்களும் இவ்வுளி அதாவது குதிரைகளும் யானைகளும் தந்திரம் காலாட்களும் வண்டி இடவிய வண்டிகளும் படித்து எழ தாங்கி செல்ல தயங்கு நாட்டு மைந்தர்கள் மகளிர் விளக்குகின்ற கௌடதத்தில் ஆடவர்களும் பெண்களும் சைவர் வைதிகர் மழுந்தெழுந்தார். சைவ மார்க்கத்தார்களும் வைதிக மார்க்கத்தாரும் மழுந்து புறப்பட்டார்கள். அன்னையரனுசர்மைந்தரடிவெயர் கணிகை மார்களும் நுமை காவலாளராகிய உரிமையோர்களுள் மென்னீலர்களோடு மிரணிய வன்மனேகி மன்னு சீரந்தர் வேதி மாதவர் தம்மை சார்ந்தான். அன்னையர் சிறிய தாயார்கள் அனுசர் தம்பிய சிறுகர்கள் தம்பிமார் இருவர்கள் மைந்தர் மற்ற குமாரர்கள் அரியவர் குமாரத்திகள் கணிகைமார்கள் ஊழியாக்காரிகள் உண்ணும் மெக்காவலர்கள் ஆராய்கின்ற மெக்காவலர்கள் ஆரியர்கள் உரிமையோர்கள் அகத்தடியார்கள் இன்னும் இலர்களோடும் இன்னும் அளவில்லாதவர்களோடும் இரணியவன்மர் சென்று மன்னுசீர் அந்தி வேதி மாதவர் தம்மை சார்ந்தான். நிலை பெற்ற புகழையுடைய அந்தர் வேதியரில் இருந்த முனிவர்களை அடைந்தார். அந்த மும்மையாயிரவர் நீங்கண் முதுபதி பொது விளாடு நம்மை ஆளுடையான் பாத நாடொரு நயந்து போற்றக்கு எம்மை நீர் பிரியாது எய்தற்களின் முனி இசைத்தானென்று செம்மையார் இரவி போல தேர்பல சேர உய்தான். உம்மையாயிரவர் நீங்கள் 3000 நீங்கள் முதுபதி பொதுவில் ஆடன் நம்மை ஆளுடையான் நாதோடு நயந்து போற்றற்கு பழைய தில்லைப்பதியினுள்ள கனகசபையின் கண்ணே நடித்தருள் நம்மை ஆளாகுடைய சுயர்மானுடைய திருவடிகளை நாள்தோறும் விரும்பி வணங்கும் பொருட்டு எம்மை நீர் பிரியாது இதற்கு எம்மை நீங்கள் பிரியாது வரும்படி எழில் முனி இசைத்தான் என்று அழகையுடைய வியாக்கிரவாத முனிவர் அருசெய்தான் என்று விண்ணப்பம் செய்து செம்மையார் இரவி போல பலதேர் சேர உய்த்தான். செவ்வொளி நிறைந்த மலைகள் போல 3000 மாணிக்க தேர்களை அவர்களுக்கு எதிரே உங்க நிறுத்தினார். அங்கவர் தங்கடுங்க வங்கிகள் ஆதரித்து மங்கையர் மகளிர் மைந்தர் வான்களை அரணி மற்று மெங்கணு நிறைய வீட்டி இரதமுற்புரவி பூட்டி பொங்கிய ஓமதேனு போதுவதொடர்ந்து போத அங்கு தங்கள் நுங்க அங்கிகள் ஆதரித்து அங்கே அம்முனிவர்கள் தங்களுடைய உயர்வாகிய வைதிக அக்கினிகளை அன்போடு கொண்டேறி மங்கையர் மகளிர் மைந்தர் பத்தினிகளையும் புதல்விகளையும் புதல்வர்களையும் வான்கலை அரணி மற்றும் மேலாகிய கலைமான்ரோலையும் தீக்கடை கோலையும்
பிறவற்றையும் எங்கனும் நிறைய ஏற்றி எவ்விடத்திலும் நிறைய வேற்றி இரதமுன் புரவி பூட்டி சேருக்கு முன்னாக குதிரையை பூட்டிக் கொண்டு செல்ல பொங்கிய ஓமதேனு போதுவ தொடர்ந்து போத உயர்ந்த ஓமத்துக்கு வேண்டும் பசுக்களுள்ளே போகத்தகுவன தொடர்ந்து போக. அந்தமில் பரிசனம் சூழ ரவமரசர் போற்றும் வந்தனை துவைப்பும் தெய்வமறையவர் மலி தேரற்பும் தந்திரச் செருக்கும் வேளத்தமரி பூஞ்சசைந்தவங்கண் முந்திய ஒளியும் முன்னீரேளினும் மிக முழங்க அந்தமில் பரிசனம் சூழரவம் முடிவில்லாத அடியார்கள் சூழ்ந்து சேவிக்கின்ற ஒளியும் அரசர் போற்றும் வந்தனை துவத்தும் அரசர்கள் துதிக்கின்ற வந்தனை ஒளியும் தெய்வமறையவர் மலிதேரார்ப்பும் தெய்வத்தன்மையுடைய முனிவர்கள் பொருந்திய தேர்களின் ஒளியும் தந்தி செருக்கும் சேனைகளின் ஒளியும் வேளத்தமரிப்பும் ஜானகின் ஒளியும் சைந்தவங்கள் முந்திய ஒளியும் குதிரைகள் முந்திய செல்கின்ற ஒளியும் முன்னீரேளினும் மிக முழங்க சமுத்திரத்தேளினும் மிக ஒலிக்க. விழி நுழையாத கானம் வியன் சரியாகும் சாயும் கழிவுறம் அடியுமானை காலுருந்தோ தேர்காலோட வழிபடும் அவர் காற்றொளி வானமும் புனிதமாக பொழிபெரு வழியாமாறு புறவல நடிந்து போந்தான். விழி நுழையாத கானம் வியன் சரியாகும் முன்னே கொடிப்படை நடத்த கண் நுழையாத காடுகள் கொஞ்சம் மேலே காடுகள் பெரிய வழிகளாகும் சாயும் முன்பு குதிரைகள் பாய்ந்து செல்ல மரங்கள் சாய்ந்து விழும் ஆனைக்கால் கழிவுறம் அடியும் பின்பு யானைக்கால்கள் மிகுந்து நடக்க அம்மரங்கள் நறுக்குண்டு போகும் உறுந்தேர்காலோட வழிபடும் பின்பு மிக்க தேர்கால்கள் செல்ல வழி பாய்விடும் அவர்கால் கூடி வானமும் புனிதமாக பொழிவெரு வழியாம் ஆறு பின் வருமவர்களுடைய காலினால் உண்டாகிய துளி தேவருலகமும் சத்தமாக பொழிகின்ற பெரிய வழியாகும் வண்ணம் சுத்தமாக பொழிகின்ற பெரிய வழியாகும் வண்ணம் புரவலன் நடித்து போந்தான். இரணியவர்மன் நெடுந்தூரம் போயினார். மன்னவர் தத்தம் எல்லை வழிவிட வடவி வாழும் கொன்னவில் விலங்கு மந்த கொடுவழி விட போந்துள்ள விண்ண வளனெனாமல் எடுத்து வந்தங்கு மீண்டி பன்னதி வெள்ள மெல்கும் பெறவோல் பிறவி பொங்க. மன்னவர் தத்தம் எல்லை வழிவிட அரசர்கள் தங்கள் தேசத்தின் எல்லைவரையும் சென்று வழிவிட அடவி வாழும் கொன்னவில் விலங்கும் அந்த கொடுவழி விட போந்து காடுகளில் வாழும் அச்சத்தை செய்கின்ற விலங்குகளும் அந்த கொடிய மார்க்கத்தை விட அதாவது இங்கனம் போய் உள்ள நல்வளன் எனாமல் எடுத்து வந்து அங்கங்கு உள்ள திரவியங்களை இன்னவை நல்ல திரவியங்கள் எண்ணாமல் எடுத்து கொண்டு வந்து எங்கு மீண்டி பன்னதி வெள்ளம் மெல்கும் பறவை போல் விரவி பொங்க எங்கு நெருங்கி பலநதி வெள்ளங்கள் நிறைந்த சமுத்திரம் போல பொருந்தி பொலிய. நாடும் காடு மலைகளும் மாறு நீங்கி கண்டது வழியாமண்டி கடிந்து வந்தலர்ந்த காண்டல் வெண்டரு மடலும் நூறும் விரைந்தரு சோறு நல்கி தெண்டிரை புலவு மாற்றுந்தில்லை என்னை சேர்ந்தான்.
எண்தகு நாடும் காடும் மலைகளும் ஆறும் நீங்கி எண்ணத்தக்க நாடுகளும் காடுகளும் மலைகளும் நதிகளும் கடந்து கண்டது வழியா மண்டிக் கடிது வந்து தமக்கு நேரிட்டதே வழியாக நெருங்கி விரைவில் வந்து அலர்ந்த கண்டல் அலர்ந்த தாழை மரங்கள் வெண்தரு மடலும் நீரும் விரைதரு சோறும் நல்கி வெண்மையைத் தருகின்ற மடலையும் நீட்டையும் மணத்தையும் தருகின்ற சோற்றையும் சொரிந்து தொண்டிரை புலவு மாற்றும் தில்லையில் எல்லை சேர்ந்தான். தெளிவாகிய திரையுடைய கடலினது புலனாற்றத்தை நீக்குகின்ற தில்லைவனத்து திரு எல்லையை அடைந்தார். உறவியை விரைந்து போந்து புதல்வன் முன் பணிந்து போற்றி பெருஞ்செல்வங்கூற மாமுனி மகிழ்ந்து வாழ்த்தி திருவுடை அந்த நாளன் எழுந்தருள் சீர்மை காண்பான் இருவரும் எதிரே சென்றாரியரா வருந்தேர்லந்தர். அது என்னன்னு பார்க்கணும். சென்றார் அங்க திருவிழா என்ன அருட்செல்வத்தையுடைய முனிவர்கள் என்ற சிறப்பை காணும் பொருட்டு இல்ல நான் என்ன படிச்சு முடிக்கல. இருவரும் யாவரும் அவர்கள் எல்லோரும் தேர்கள் என்று சிறப்பா காணும் பொருட்டு அந்தனர் அலர் எழுந்தருள் சீர்மையாய் புதல்வன் புரவிய விரைந்து போந்து குமாரராய இரணியவர்மர் குதிரையை விரிய செலுத்தி கொண்டு சென்று முன்பணிந்து போற்றி அதாவது வியாக்கிரவாதர் திருமுன்னை நமஸ்கரித்து துதித்து வெறுவெறும் செல்வம் கூற தமக்கு பின் வருகிறார். அவதான் இப்ப இது கட்ட போறார் விமானம். பெரும்பெரு செல்வத்தை விண்ணப்பம் செய்ய மாமுனி மகிழ்ந்து வாழ்த்தி வியாக்கிரபாத முனிவர் மகிழ்ந்து ஆசீர்வத்து திருவுடை அந்த நாளர் எழுந்தருள் சீர்மை காண்பான் இருவரும் எதிரே சென்றார். அருட்செல்வத்தை உடைய முனிவர்கள் எழுந்தருள்ன்ற சிறப்பை காணும் பொருட்டு தாமும் பதஞ்சலி முனிவருமாக இருவரும் யாவரும் தேர்லிந்தார். அவர்கள் எல்லோரும் தேரில் இறங்கினார்கள். அங்கவர் அணைந்து வாழ்த்தி அணைப்பவ வாழ்ந்தமல ஒன்றன் மங்கள வருளானல் மீண்டு வருநெறி பெற்றோம் என்னும் பங்கையன் வெறினும் மண்ணல் பாத பங்கயங்கள் நீங்க இங்கமை முனிவ போக இனி விடாதொழிக வென்றான். அங்கு அவர் அணைந்து வாழ்த்தி அங்கே அம்முனிவர்கள் வியாக்கிய பாத தெரியலையா? ஓகே அங்கே வியாக்கிய பாத முனிவரை அடைந்து துதித்து அணைப்ப வாழ்த்தி அவர் தங்களை தழுவ வாழ்வுற்று அமலர் உன்றன் மங்கள அருளால் மீண்டும் வரு நெறி பெற்றோம். மலமில்லாதவரே உம்முடைய மங்களமாகிய கருணையினாலே இவ்விடத்திற்கு திரும்பி வரும் வழியை பெற்றோம். இங்கனம் பங்கயம் வரினும் இங்கு பிரமா வந்தாலும் முனிவ இனி இங்கு அண்ணல் பாத பங்கயங்கள் நீங்க போகாமை விடாது ஒழிக என்றார். முனிவரே இனி இங்கே சிவபெருமானுடைய திருவடி தாமரைகளை பிரிந்து போம்படி எங்களை விடாது ஒழிக என்றார்கள். மாமணித்தேர்கண் மன்றின் வடகுட பானிறுத்தி தாமணையன் தருமுனிக்கு தம்பிரான் அருளினாலே தூமலி வகையாட்காட்ட தொகையிலோர் முனிவரங்கு தேமலி
ஜலங்கன் மார்பன் கண்டிலன் திகைத்து நின்றான். மாமணித் தேர்கள் மன்றின் வடகுடவால் நிறுத்தி, மாணிக்க தேர்களை கனசபையின் வடக்கு மேற்பகுதியிலே நிறுத்தி, தாம் அணைந்து அருமுனிக்கு தம்பிரான் அருளினாலே தூமலி வகையால் காட்ட, தாங்கள் இப்பால் வந்து பொருந்தி வியாக்கிரவாத முனிவருக்கு சேருமானுடைய திருவருளாலே சுத்த மிகுந்த வகையினாலே தங்களை எண்ணி காட்ட, தேம்மலி அலங்கள் மார்பன் மன நிறைந்த மாலை அணிந்த மார்பையுடைய இரணியவர்மன் தொகையிலோர் முனிவர் அங்கு கண்டிலன் திகைத்து நின்றான். 3000 என்னும் தொகையிலே ஒரு முனிவரை அங்கே காணாது திகைத்து நின்றார். செம்மை மெப்பெரியோர் போல தேடரின்று மைந்தன் மெய்மையுற்றாயர நோக்கி, விமலன் விண்ணவரும் கேட்ப வெம்மையொப்பவர்கள் யாரும் யாம் அவர்க்கு ஒப்பேமென்று அம்மையப்பனும் ஆவானாம் அவர்களில் ஒருவன் என்றான். செம்மை மெய்மை பெரியோர் போல தேடு அரிது என்று மைந்தன் மெய்மை துயரம் நோக்கி, செப்பமாகிய வாய்மையுடைய இந்த பெரியோர்களைப் போல தேடுதல் அரிது என்று இரணியவர்மர் சத்தியமாகப்படும் வருத்தத்தைக் கண்டு, விமலன் அநாதி மலமுத்தராகியும் அம்மையப்பனும் ஆவான், உயிர்க்கு மாதாவும் பிதாவும் ஆவாராயும் உள்ள சிவபெருமான் விண்ணவரும் கேட்ப தேவர்களும் கேட்கும்படி யாரும் அம்மை ஒப்பவர்கள், அம்முனிவர்கள் எல்லோரும் நமக்கொப்பாவார்கள், யாம் அவருக்கு ஒப்பேம் என்றே நாம் அவர்களுக்கு ஒப்பாவோம் என்று சொல்லி நாம் அவர்களில் ஒருவர் என்றால் நாம் அவர்களுள்ளே ஒருவர் என்று அருளிச் செய்தார். என்றருள் செய்த வாய்மை யாவரும் கேட்டு தில்லை மன்றினீர் ஆடுகின்ற மறையவன் மறையோர் தம்பில் ஒன்றெனலாகும் மேன்மையுடையர் என்று உளந்துளங்கி சென்றடி பணிந்தான் மைந்தன் தேவர் பூமாரி பெய்தார். என்று அருள் செய்த வாய்மை யாவரும் கேட்டு என்று அருளி செய்த உண்மையை எல்லாரும் கேட்ப, தில்லை மன்றில் நின்று ஆடுகின்ற மறையவன் தில்லையினுள்ள கனகசபையின் கண்ணே நின்று திருநிறுத்தம் செய்தருளும் வேதகர்த்தாவாகிய சேருமான் மறையோர் தம்மில் ஒன்று எனலாகும் மேன்மை உடையர் என்று இம்முனிவர்களுள் நாம் ஒருவர் என்று சொல்லத்தக்க மேன்மை உடையவர்கள் இவர்கள் என்று மைந்தன் உளந்துளங்கி சென்று அடிபணிந்தான். குமாரராகிய இரணியவர்மர் மன நடுங்கி கொண்டு போய் அவருடைய திருவடிகளை மசத தேவர் பூமாரி பெய்தார். தேவர்கள் பூமலையை பொழிந்தார்கள். அண்டர் நாயகனாளித்த அருளினார் தம்மை அஞ்சி மண்டனின் வீழ்ந்தெழுந்து வாழ்ந்து தாழ்ந்தயர்ந்து வாழ்த்தி, எண்டிகள் முனிவரும்மை எழுமையும் அடிமையாக கொண்டருவல் என்று கொண்டை கோலோடு குணலையிட்டார். எண்திகள் முனிவர் எண்ணால் விளங்குகின்ற முனிவர்கள் அண்ட நாயகன் அளித்த அருளினால் தம்மை அஞ்சி தேவர்களுக்கு நாயகராகிய சிவபெருமான் கொடுத்த திருவருளினாலே தங்களை தாங்களே அறிந்து பயப்பட்டு மண்டனில் வீழ்ந்து எழுந்து வாழ்ந்து பூமியிலே விழுந்து நமஸ்கரித்தெழுந்து வாழ்வு பெற்று தாழ்ந்து அயர்ந்து வாழ்த்தி தங்களுள்ளே தாங்கள் நமஸ்கரித்து பரவசர்களாய் துதித்து எம்மை எழுமையும் அடிமையாக கொண்டு அருள் என்று எங்களை எழுப்புறப்பினும் அடிமையாக கொண்டருளும் என்று கொண்டை
கோலோடு புனலை இட்டார். சோமன் கட்டிய தண்டுடனே குணலை கூத்தாடினார்கள். மன்மகன் எழுது நின்று இம்மறையவருக்கு ஏவல் செய்தற்கு என்னமா தவம் புரிந்தேன் ஜானென இறைஞ்சி ஏத்த பன்னரு மிடிறி மைந்தன் பான்மையைப் பெறவ மன்னிட் பொன்னடி பணிந்து வாழ்த்தி யாவரும் புகழ்ந்து போந்தார். மன்மகன் தொழுது நின்று கௌடேச குமாரராகிய இரணியவர்மன் அவற்ற மகன் தானே கௌடேச குமாரர். அவர் ஒரு மனு, அவர் ஒரு மனு அவற்ற மகன். அதைத்தான் இதுல சொல்லுது. கும்பிட்டு நின்று இம்மறையவர்க்கு ஏவல் செய்தற்கு யான் என்ன மாதவம் புரிந்தேன் இறைஞ்சி ஏத்த இம்முனிவர்களுக்கு தொண்டு நான் என்ன பெருந்தவிதம் செய்தேன் என்று வணங்கி துதிக்க பன்னரும் இருடி மைந்தன். அவர் ஒரு இருடி, அந்த ரிஷி, அவர் சப்த ரிஷி, ஒரு ரிஷிக்கு வருவர். மைந்தன் பான்மையை பெறவ சொல்லுதற்குரிய வியாக்கிரவாத முனிவர் இரணியவர்களுடைய குணத்தை புகழ யாவரும் மன்றில் பொன்னடி பணிந்து வாழ்த்தி புகழ்ந்து போந்த எல்லோரும் கனக சபையின் கண்ணுள்ள பொன்போலும் திருவடியை வணங்கி துதித்து இரணிய புகழ்ந்து கொண்டு போயினார்கள். நடநிலை பிரியாதானோர் ஞானவான் இருந்தாற்பாச இடையிருகளன்று இடையிருளகன்று கோடி விற்கிடை விழியாமென்றால் இடமிகு தவற நோய்கள் சிறிதலாற்றிகளும் தில்லை அடவியும் மிரணிங்கிற்றென்றதிசயமாகதன்றே. நடநிலை பிரியாதான் ஓர் ஞானவான் இருந்தால் திருநிறுத்த நிலையை பிரியாதவனாகிய ஒரு ஞானி ஓரிடத்திருந்தால் பாசமிட இருள் அகன்று கோடிவிற்கிடை வெளியாம் என்றால் பாசமாகிய நெருங்கிய அந்தகாரணிய கோடிவிற்கிடை வெளியாகும் என்று சாத்திரங்கள் சொல்லுமாயின் திடம்மிகு தவர் நேகர் சிறிதலா உறுதிமிக்க தவத்தையுடைய முனிவர்கள் அநேகர் நெருங்கி இருத்தலினாலே திகழும் தில்லை அடவியும் இருள் நீக்கிட்டு என்று அதிசயம் ஆகாது. விளங்குகின்ற தில்லை வனமும் இருள் நீங்கியது என்று சொல்லுவது அதிசயமாகாது. இந்த கடைசி வரி இந்த செறிதலாட்டிகளும் தில்லை அடவியும் இருளும் நீங்கிட்டு என்று அதிசயமாகாதன்றே. அருந்தவரடங்கத்தில்லை அம்பலஞ்சூழ வைகத்திருந்திய குமரன் மன்றந்திகள் குணதிசையிற் சேரப் பொருந்தியதானை மல்கப் புகழ்படை வீடு செய்தங்கிருந்தனன் பின்பு செய்த இயல்புகள் இயம்பலுற்றாம். அருந்தவர் அடங்க தில்லை அம்பலம் சூழ வைகாரிய தவத்தையுடைய முனிவர்கள் எல்லாரும் தில்லை அம்பலத்தை சூழ விருப்ப திருந்திய குமரன் திருத்தமுற்ற குமாரராய் இரணியவர்மன் மன்றந்திகள் குதை சேர கனவசைக்கு விளங்குற கிழக்கு திக்கிலே பொருந்தியதானை மெல்ல புகழ் படை வீடு செய்து அங்கிருந்தனன். தம்மை அடர்ந்த சேனைகள் நிறைந்திருக்க புலப்படுகின்ற குற்றவன் குடி என்னும் படை வீடு செய்து அங்கே இருந்தார். பின்பு செய்த இயல்புகள் இயம்பலுட்டாம், பின்பு செய்த காரியங்களை சொல்லலுட்டாம். இரணிய வன்மச்சருக்கம் முட்டிட்டு. ஓம் நமச்சிவாய. திருவிழா சருக்கம் கொஞ்சம் படிப்போம். அடி திருவிழாச்சருக்கம். திருவிழாச்சருக்கம். எண்ணிலிருந்ததவரெந்தை நடந்தொழுதின்பார மண்ணில் வணங்கி இணங்கருமன் போடு வாழ்நாளில் எண்ணிய சிந்தைகளொன்று திண்ணிய சிந்தைகளொன்ற நினைதரு
தேர்வாரா அண்ணல் மருங்குயர் புக்கவர் சங்கமாமர்ந்தார்கள். எண்ணில் இருந்தவர் எந்தை நடம் தொழுது அளவில்லாத பெரிய முனிவர்கள் எம்முடைய பிதாவாகிய சில பெருமானுடைய திரு நிறுத்தத்தை கும்பிட்டு இன்பு ஆற மண்ணில் வணங்கி இணங்கு அரும் அன்போடு வாழ்நாளில் இன்ப நிறையும்படி பூமியிலே நமஸ்கரித்து ஒப்பில்லாத அன்போடு வாழும் நாளிலே உயர்ந்த அம்முனிவர்கள் திண்ணிய சிந்தைகள் ஒன்ற நினைந்து அருள் தேர்வார் ஆய் உறுதியாகிய சித்தங்கள் உருப்பட ஆராய்ந்து திருவருளை அறியும் கருத்துடையவர்களாகி வந்து அண்ணல் மருங்கு சங்கம் அமர்ந்தார்கள். நடராசர் பக்கத்திலே திருக்கூட்டமாகி இருந்தார்கள். சங்கமிருந்த பிணங்கமர் புண்டரிகத்தாளோ இங்கரசன் தருமைந்தரின் முந்தை அணிப்பார் மெய்ப்பொங்கருள் கொண்டு புறப்பவனி புவி முட்காவற் பங்கம் இறம்பியர் தம்பதி என்றுரை பாரித்தான். சங்கம் இருந்த பின் திருக்கூட்டமாகி இருந்த பின்பு அங்கு அமர். சங்கம் இருந்த பின் அங்கு அமர், அது அப்படிதான் வரணும். சங்கம் இருந்த பின் அங்கமர் புண்டரிகத்தாளோ. அப்ப சங்கம் இருந்த பின் திருக்கூட்டமாகி இருந்த பின்பு அங்கு அமர் புண்டரிகத்தாளோன் அங்கே இருந்த வியாக்கிரமபாத முனிவர் இங்கு அரசன் தருமைந்தரின் முந்தையன் இங்கே கௌடராசா பெற்ற குமரர்கண் மூலருள்ளே மூத்தவனாகிய இரணியவன்மன் இப்பார் மெய்ப்பொங்கு அருள் கொண்டு புரிப்பவன். இந்த பூமியை மெய்மையாக நிறைந்த திருவருளை கொண்டு காக்க கடவன். இப்புவி முன்காவல் பங்கமில் தம்பியர் பூமியை இரணியவன்மன் உடற்குற்றந்தீர் முன்பு காத்தத்து உரியலாயுள்ள குற்றமில்லாத தம்பியர்கள் தம்பதி என்று உரைபாரித்தான். தங்கள் கௌட தேசத்தை காக்க கடவர்கள் என்று இவ்வார்த்தையை வெளிப்படுத்தினர். அது கொஞ்சம் வருகுதோ, அதை பற்றிதான் சொல்லி நம்ம இதுல சொன்னதில்ல. கடைசிய சொல்வேனா என்னன்னு சொல்லி மிச்சத்தை அங்கால சொல்லுவோம். அந்த உருகு பதஞ்சலி மன்னியனன் மாமன் நிறுவுடை அந்தனர் யாரு முவந்துரை செய்ய சீரிரணிய வன்மனை மன்னர பின்மணமேவித்தே மறைவிய மன்றையன் மண்டபம் ஒன்று வகுப்பித்தார். உருகின்ற பதஞ்சலி மகாமுனிவரும் உபமன்னுவும் நிலை பெற்ற மன்னியு மகாமுனிவரும் நல் மாமன் அவருடைய நன்மாமனாகிய வசிட்ட மகாமுனிவரும் திருவுடையந்தனராகிய 3000 முனிவர்களும் யாவரும் மற்ற யாவர்களும் உவந்து உரை செய்ய மகிழ்ந்து அப்படியே ஆகுமென்று சொல்ல சீரிரணிய வெண்மனை மண்மரபின் மணமெய்வித்து புகழையுடைய இரணியவன்மரை ராச மரபின்படி விவாகம் செய்வித்து மருவிய மன்ற அயல் மண்டபம் ஒன்று வகுப்பித்தார். அங்கே பொருந்திய கனகசபையின் பக்கத்திலே ஒரு மண்டபத்தை செய்வித்தார்கள்.
மற்றதின் மங்கள மாலை கடோரணம் வாழ் தீபம் பொற்றவி செண்பலகை குலநெய் பொறி பூட்புநூல் சுற்றிய கும்பமுடன் கலசம் பல சூழ்வித்தே அத்திகள் வென்று சடங்கதி வாசம் அமைத்தார்கள். அங்கள் ஒன்று ஒன்று ஒன்று. இவள் மற்றதின் அம்மண்டபத்திலே மங்கள மாலைகள் மங்களமாகிய திருமாலைகளும் தோரணங்களும் வாழ்தீபம் அவிய நிலை பெற்ற தூண்டா விளக்குகளும் பொற்றவிசு கனக சிங்காசனமும் எண்பலகை குளம் அட்டமங்கலம் பகுத்த பலகையின் கூட்டமும் நெய்யும் பொரியும் புல், அதாவது தரிப்பை அருகு முதலிய புட்களும் புட்பமும் நூல் சுற்றிய கும்பமுடன் நூல் சுற்றிய கும்பத்தோடு பல கலசம் சூழ்வித்து பல கலசங்களும் அமைத்து திகழ்வு ஒன்று விளக்கத்தையுடைய ஒரு ராத்திரி முழுவதும் அதிவாச சடங்கு அமைத்தார்கள். அதிவாச கிருத்தியத்தை செய்தார்கள். காலை தொடங்கி நடந்து சடங்கணிந்தோதும் வேலையின் மங்களம் நீட விடுகம் வியந்தாடி மூலமயங்கிய மாமுடிதார் முதுவாள் பெற்றங்கு கேல விருந்த பிணிட்டராண்டொன்றிரண்டன்று. காலை தொடங்கி சடங்கு நடந்தது. உதய காலம் தொடங்கி கிருத்தியம் நடந்து முடிந்து கணித்து ஓதும் வேளையில் சோதரர்கள் எண்ணிச் சொல்லிய முகூர்த்தத்திலே மங்களம் நீடு அபிடேகம் வியந்து ஆடி இரணியவன்மர் மங்களம் பொருந்திய அபிடேகம் வியப்போடு செய்ய பெற்று மூலம் முயங்கிய மாமுடிதார் முதுவாள் பெற்று பாரம்பரிய பொருந்திய பெரிய மகுடம் சுவர்ண மாலையும் பழைய வீரகட்கமும் பெற்று அங்கு அங்கே சிங்காசனத்திலே பொருந்த இருந்த பின்பு ஆண்டு ஒன்று 2 என்று இட்டனர். இவ்விரணியவன்மர் பெயரால் 1 வருடம் 2 வருடம் என்று திருவாண்டெழுத்திட்டார்கள். சிந்தை மகிழ்ந்தெதிர்வந்தனை தந்தனையன் செய்ய தந்தை மகிழ்ந்து தளி இவளராசிக தந்தை மகிழ்ந்து தளி வளராசிகடா நல்கி புந்திலங்கு புலிப்பதி காவல் புறப்பாய் என்று அந்தமின் முந்து புலிக்கொடி அங்கை அகத்துய்த்து தந்தையராகிய வியாக்கிரபாத மாமுனிவர் தனையன் சிந்தை மகிழ்ந்து எதிர்வந்தனை செய்ய தம்முடைய குமாரராகிய இரணியவர்மன் மகிழ்ந்து தமது சந்நிதியில் வந்து நமஸ்காரம் பண்ண மகிழ்ந்து தளி வளராசிகள் தாம் நல்கி திருவுளம் மகிழ்ந்து, அதாவது அவரை தழுவிக்கொண்டு மிக்க ஆசுதங்களை பண்ணி புந்தியிலங்கு புலிப்பதி காவல் புறப்பான் அறிவின் கண்ணே விளங்குகின்ற புந்தி இலங்கு புதிப்பது காவல் புறப்பான் என்று அருளி செய்து காவா என்று அறிவின் கண்ணே விளங்குகின்ற வியாக்கிரக புறத்தை காத்தல் செய்ய கடவா என்று அருளி செய்து அந்த முந்து புலிக்கொடி அங்கையகத்துய்த்து முடிவில்லாத முற்பட்ட புலிக்கொடியை அவருடைய அழகிய கைநடத்தை கொளுத்து அருளி போதுக வென்று வலங்கொடு புக்கருண்மிக்காடு நாதன் முனனன் மலர் சிந்தி வணங்க நயந்தண்ணல் பாதம் 2 எடுத்தவன் முச்சி பரிப்பித்தானோத எழுந்தன யாவரும்
மோகையுரைத்தார்கள் மோகையுரைத்தார்கள் பொதுவாக என்று வலங்கொடு போதுக என்று போதுகவென்று வலங்கொடுப்புக்கு வருவாயாக என்று பிரதட்சணமாக கொண்டு உள்ளே புகுந்து அருள்மிக்கு ஆடும் நாதன் முன் நல்மலர் சிந்தி வணங்க நயந்து கருணை மிகுந்த நடிந்தருளும் சிவபெருமானுடைய சந்நிதியிலே நல்ல பூக்களை சொரிந்து நமஸ்கரிக்க பண்ணி அண்ணல் பாதம் இரண்டும் எடுத்து அவன் முச்சி பரிப்பித்தான். அந்நடராசனுடைய திருவடிகளிரண்டையும் எடுத்து அவ்விரணியன் வன்மன் நுடைய சிரத்திலே தரிப்பித்தார். யாவரும் ஓதும் எழுந்து என ஓகை உரைத்தார்கள். அப்பொழுது எல்லோரும் கடல் ஒழுங்காற்போல வார்த்தையை சொல்லினார்கள். பிரீதி வார்த்தை சொல்லினார்கள். ஈரில் பெருந்தனம் என்னவை நின்னவை நின்னவை பார் மேலாரினி நின்னவை பார் மேலாரினில் ஒன்று கொளஞ்சினில் ஒன்று கௌத்தாவி பேறு பிறந்தடியேன் மெரவோர்கள் பிழைத்தாலும் கூறரு அன்பு கொடித்து அடிமை பணி கொள்கின்றான். என்னவை ஈறில் பெருந்தனம் நின்னவை என்னவை ஈறினில் பெருந்தனம் இன்னவை என்னுடையவளாகிய முடிவில்லாத பெருஞ்செல்வங்கள் உம்முடையவளாக கடவன. இப்பார் மேல் ஆறினில் ஒன்று கொளி நீ பூமியின் கண்ணே ஆறில் ஒன்றாகிய இறப்பொருளை நீரே ஏற்றறியும். அஞ்சினில் ஒன்று கொளத்தா இவ்விறை பொருளிலே அஞ்சில் ஒன்றை அடியேனுக்கும் சேனகனுக்கும் ஜீவனத்தின் பெருட்டு கொள்ளும்படி தந்தருளும். அடியேன் மரபு பிறந்தோர்கள் இப்பேறு பிழைத்தாலும் அடியேன் வம்சத்திலே பிறந்தவள் இப்பெற்றில் வலுவினாலும் கூறரும் அன்பு கொடுத்து அடிமைப்பணி கொள்கின்றான். அதனை பொறுத்து கொண்டு சொல்லுதற்கரிய பத்தியை கொடுத்து அடிமை தொழில் கொண்டருளும் என்று வேண்டிக் கொண்டான் இரணிய. அவன் நல்ல பணக்கார், சரியான பணக்கார் மன்னன். அண்ணலும் அவ்வகை செய்வகுமன்றருள் செய்வோதில் கண்ணமர் தாரைகள் காரணிகற்பக்கரை விட்டு அங்கு எண்ணரும் இன்னருளெய்தி இறஞ்சி எழுஞ்சேயை திண்ணிய நன்முனி கொண்டுடையாடி சேர்வித்தான். அடி அண்ணலும் அவ்வகை செய்குவன் என்று அருள் செய்போதில் நடராசரும் அப்படியே செய்வோம் என்று திருவாய் மலர்ந்தருளிய பொழுது கண்ணமர் தாரைகள் காரை நிகர்ப்ப கரை விட்டு கண்களிலே பொருந்திய நீர்த்தாரைகள் மலையை ஒக்கும்படி அழுது அங்கு எண்ணரும் இன்னருள் எய்தி இறஞ்சி எழும் சேயை அங்கே அளவிடற்கரிய இனிய திருவருளை பெற்ற நமஸ்கரித்தெழுந்த குமாரராகிய இரணிய வன்மரை திண்ணிய நல் முனி கொண்டு உறுதியுடைய நல்ல வியாக்கியபாத முனிவர் அழைத்து கொண்டு சென்று உடையான் அடி சேர்வித்தான். திருமூலக்கான தம்பிரானுடைய திருவடிகளை அடைவித்தார். அங்கும் வணங்கி வணக்கருமானையை மேல் கொண்டு மங்கள மாநகர் சூழ்வர மாமுனி தானே அச்சங்கவியன் கண் முழங்க வலங்கொடுதார் மார்பன் பொங்கிய பங்கய மாதமர் கோயில் நுணுள் புக்கான். அங்கும் வணங்கி அவ்விடத்தினு நமஸ்கரிப்பித்து வணங்கும் அருமானையை மேற்கொண்டு மங்கள மாநகர் சூழ்வர முனிதான் ஏவ பாகர்களாலும் வணங்குதற்குரிய யானையை மேற்கொண்டு மங்களத்தோடைய பெரிய திருநகரத்தை வலஞ்செய்து வரும் பொருட்டு வியாக்கிரவாத முனிவர் ஆஞ்ஞாபிக்க தார் மார்பை நாத்தி மாலை அணிந்த மார்புடைய இரணிய வர்மன் சங்க இயக்கங்கள் முழங்க வலங்கொடு சங்கு முதலிய வாக்கியங்கள் ஒலிக்க நகர் வலங்கொண்டு
பொங்கிய பங்கிய மாது அமர் கோயினில் பூக்கான். உயர்ந்த செந்தாமரை மலர் இருக்கும் இலக்கிமி வகிக்கும் திருமாலினுள்ளே புகுந்தார். தார்புனை யாரணே செப்பிய நின்பியர்தாம் நல்கும் பாரும தூருமதாக வேணாவணிதார் பட்டம் போர்தரு தாமரை தோரைக நீள்குடை பட்பீடம் தேரணி மாவய மாநிதியாதிகள் சேர்வித்தான். தார்புனை ஆரணி செப்பியன் மாலை செம்பியன் மாலையாக தொடுக்கப்பட்ட ஆத்திப்பூவை அணிந்த சோழராகிய இரணியவர்மர் எம்பியா தாம் நல்கும் பாரும் அது ஊரும் அது ஆக என்னுடைய தம்பிமார்கள் காசகும் தேசமும் அந்த கௌடதேசமாக கடவது அது கௌடதேசமாக கடவது ராசதானியும் அவர்கள் இருக்கும் அந்த நகரமாக கடவது என்று சொல்லி அணி ஆபரணங்கள் தார் மாலைகள் பட்டம் போர் தரு சாமரை பொருந்து வீசுகின்ற சாமரங்கள் தோரைகள் பீலிக்குடைகள் நீள்குடை நீண்ட குடைகள் பொற்பீடம் பொன்னாசனங்கள் தேரணி தேர்நிலைகள் மாயானைகள் அயன் குதிரைகள் மானநிதி ஆதிகள் சேர்வித்தான். பெரிய திரவியங்கள் முதலியவற்றை கொடுத்தார். வென்றி நடந்தழு தம்பியர் வந்தடி மேல் வீழ்வுற்று அன்று அவர் சென்றபின் மன்றம் வணங்கியவன் தந்தை மூன்று அந்தனர் வந்தனை மாளிகை முறை செய்வானின் தருளொன்றவை எங்கும் இலங்க வெடுப்பித்தான். அன்று வென்றி நடந்தொழு தம்பியர் அவர் வந்து அடிமேல் வீழ்வுற்று சென்றபின் அத்தினத்திலே வெற்றியுடைய திருநிறுத்தத்தை வணங்கிய தம்பிமாராகிய அவர்கள் வந்து, அதாவது தம்முடைய பாதங்களின் மேலே விழுந்து நமஸ்கரித்து கொண்டு போன பின்பு அவன் மன்றம் வணங்கி தந்தை முன் தொழுது அவ்விரணியவர்மன் கனக சபையை நமஸ்கரித்து அருட்பிதாவாகிய வியாக்கிரக பாதக முனிவர் திருமுன்னே வணங்கி அந்தனர் வந்தனை மாளிகை முறை செய்வான் இன்று அருள் என்று தில்லைவாழ் அந்தணர்களுக்கு வழிபாட்டின் பொருட்டு திருமாளிகளை விதிப்படி செய்விக்க இப்பொழுது அனுஞை செய்யும் என்று வேண்டிக் கொண்டு அவை எங்கும் இலங்க எடுப்பித்தான். அவைகளை எவ்விடங்களிலும் விளங்கும்படி கட்டத் தொடங்கி வித்தார். ஏழ்நிலை மாளிகை சூழிகை சாளரமேரார் சீர் வாழ்மதிரோரண வாயில் கடேரணி மாவீதி சூழ்புற மேருவி நோர்பல கோலிய சோழேசன் ஏழ்வுடன் மாதர் யாரையும் நீள்குடி சார்வித்தான். மாவீதி சூழ்வர மேருவின் நேர்பல ஏழ்நிலை மாளிகை பெரிய வீதிகளிலே சூழும்படி மகாமேருவை போலும் பல எழுநிலை மாளிகைகளையும் சூழிகைகளையும் சாளரம் பலகணிகளையும் ஏரோர் சீர்வாழ் மதில் அழகு நிறைந்த நன்மை பொருந்திய மதில்களையும் தோரண வாயில்கள் நிலைத்தோரணங்கள் பொருந்திய வாயில்களையும் தேரணி நிலைத்தேர் வரிகளையும் கோலிய சோழேசன் கட்டுவித்த சோழராசாவாகிய இரணியவர்மர் தாழ்வுடன் மாதவர் யாரையும் நீள்குடி சார்வித்தார். பணிவோடு முனிவர்கள் எல்லோரையும் உயர்ந்த குடி புகுவித்தார்.
இத்தகு வண்டமிலங்க நிலங்களிலே வித்து மற்ற நிலங்களில் வித்து ஏய்வித்து நிலங்களிலே ஏய்வித்து மற்றவர் தம்மில் ஒருத்தன் இருத்த மகிழ்ந்தாடும் பற்றரு சின்மயவம் பரமும் பற்றரு சின்மயவம் பரமும்பர் பரிந்தாகம் பெற்ற பயன் திருவம் பலமன்று செய்யப்பெற்றான். தகு வண்டமிலங்க நிலங்களில் ஏய்வித்து வீட்டுக்கு வேண்டும் பதார்த்தங்களை விளங்கும்படி நிலங்கள் தோறும் வைப்பித்து மற்றவர்கள் தம்மில் ஒருத்தன் மகிழ்ந்து நிறுத்தமாடும் அந்த தில்லைவாழ் அந்தனர் ஒருவராகிய சேருமான் மகிழ்ந்து திருநிறுத்தம் செய்து அருள்கின்ற பற்று அரு சின்மய அம்பரம் அறுதற்கரிய ஞானமமாயுள்ள ஆகாசமும் உம்பர் பெருந்தாகம் பெற்ற பயன் தேவர்கள் விரும்பி சரீரத்தை பெற்றதனால் எய்தும் பயனுமாய திருவம்பலம் ஒன்று செய்ய பெற்றான். திருவம்பலம் ஒன்றை செய்ய பெற்ற பொன்னணிமானவமாமணியாதி பொறுப்பாக முன்னவர் கொணந்து குவித்தருள் வெற்று முனிச்செல்வன் நென்றிசை ஓடுயர்வானவர் கம்மியர் தம்மை கொண்டு உன்னருமம்பல மொன்றி சமைத்தணியொப்பிவித்து பொன்னணி மானவம் ஆம் மணியாதி பொன்னெனும் அழகிய பெரிய நவரத்தினமும் முதலானவற்றை பொறுப்பு ஆக முன்னர் கொண்டு குவித்து மலைகளாக முன்னே கொண்டு வந்து குவித்து அருள் பெற்று நடராச பெருமானுடைய திருவளை பெற்று முனி செல்வந்தன் இசையோடு வியாக்கிய பாத முனிவராகிய ஞான செல்வருடைய சம்மதத்துடனே உயர்வானவர் கம்மியர் தம்மை கொண்டு உயர்ந்த தெய்வங்களை கொண்டு உன் அரும் அம்பலம் ஒன்று சமைத்து அணி ஒப்புவித்து நினைத்தற்கரிய திருவம்பல ஒன்றை செய்து அழகு பெற ஒப்புவித்தார். காண விளக்க ஒழுங்கணிவித்தவை கைக்கொண்டு பூணு மணிக்குறடொத்த தளத்தியல் பொற்பார தூணிரை புத்திர நெற்பல கைத்திரடோள் கோவை கோள்வை கோணமர் அது சரியில்லை இப்ப கிளவாக்கணும். கோணமர் கைத்தொகை முச்சி அணைத்து அணி கொள்வித்து காண இலக்க ஒழுங்கு அணிவித்து அறிந்து கொள்ளும்படி இலக்க வரிசை அணிவித்து அவைகளை கைக்கொண்டு உள்பூணும் மணிக்குறள் உள்ளே பொருந்திய இரத்தின குரட்டையும் ஒத்த சனத்தியல் சமமாய தளவரிசையையும் பொற்பு ஆற அழகோடு பொருந்த செய்து தூணிங்களின் நிறைகளையும் உத்திரங்களையும் நற்பலகை திரள் நல்ல பலகை கூட்டத்தையும் தொல்கோவை கைத்திர தொல்கோவை கோணமர் கைத்தொகை பழைய கோவையாகிய வளைவு பொருந்திய கைத்தொகையையும் முச்சி தூவிகளையும் அணைத்து அணிகொள்வி திசைத்து அழகு பொருந்த பண்ணி தன்மணி மாலைகள் கொண்டனே தொங்கல் வயிற்றிச்சூள் பொன்மலி முன்மதில் கோபுரவாயல் பொருந்தச் செய் தென்மல மங்கவரும் கருமூல உரைக்கும் தன்மயமாமொழிராலயமொன்று சமர்ப்பித்தான். பல்மணி மாலைகள் கொண்டு அடிதொங்கல் கயிற்றி பல இரத்தின மாலைகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தூக்கங்களாகாத தூக்கி சூழ்பொன்மதி முன்மதில் சூழ்ந்த பொன்னாலாகிய முன்மதிலையும்
கோபுர வாயில் பொருந்தச் செய்து கோபுர வாயிலையும் பொருந்தும்படி பண்ணி என்மலம் மங்க வரும் கருமூல இறைக்கும் என்னுடைய மலங்கெடுக்கும்படி தோன்றியருளிய பிரபஞ்சத்து கருவாகிய ஸ்ரீ மூலட்டானேஸ்வரருக்கும் பொன்தன் மயமாம் ஒளிர் ஆலயம் ஒன்று சமர்ப்பித்தான். பொன்மயமாகிய விளங்குகின்ற ஒரு திருக்கோயில் செய்வித்தார். இன்னவகை திருப்பணிகள் பலவும் செய்த இரணியவன் மனை முனிவர் யாரும் ஏத்தி பன்னறிய புகழ் கூறி நீறு சாத்தி பரந்தகலை வழிபாடதற்கு பல்க மன்னுவகை இனி மன்னுவகை இனி இனி மன்னுவகை இனி இனி வந்த வகுப்புநாதன் வைத்தவணி என முனியை வணங்கி வாழ்த்தி சென்னியில் அஞ்சலி செய்து இங்கு அளித்ததன்றோ திருந்து தவமெனக்கு என்றான் செங்கோன் மன்னன். இன்னவகை திருப்பணிகள் பலவும் செய்த இரணியவன்மனை இந்த பிரகாரம் திருப்பணிகள் பலவற்றையும் செய்வித்த இரணியவன்மனை முனிவர் யாரும் ஏத்தி பன்னறிய புகழ் கூறு நீறு சாத்தி முனிவர் எல்லாரும் வாழ்த்தி சொல்லுதற்கரிய கீர்த்தியை பாராட்டி பீபூதி சாத்தி பரந்த கலை வழிபாடதற்கு பல்கமென்னு வகையினில் நிபந்த வகுப்பும் நாதன் வைத்த பணியனை விரிந்த சிவாம விதப்படி பூசைக்கு பெருக நிலைவரும் வண்ணம் நிபந்தம் பௌத்தலும் சிவபெருமான் விதித்த பணியேயாம் என்று சொல்ல செங்கோல் மன்னன் செங்கோலையுடைய இரணியவன்மன் முனியை வணங்கி வாழ்த்தி சென்னியில் அஞ்சலி செய்து வியாக்கிரபாத முனியை வணங்கி துதித்து சிரசு மேல் அஞ்சலி பண்ணி இங்கு அளித்தது அன்றோ எனக்கு திருந்து தவம் என்றான். இங்கே பணித்து அருளப்பட்டதன்றோ அடியேற்கு திருத்தமுற்ற தவமாது என்று விண்ணப்பம் செய்தார். இத்தகைய முனிவருடன் ஒரு நான் மன்ன நிலங்கிய பேரம்பலத்தில் இருந்து நூலின் வைத்த முறை உறைவற்கு மஞ்சனந்தோ மலர முதலான மல்க வைத்து நித்த விழாவள வேண்டும் செல்வ நல்கி நிலவு பதஞ்சலி முனிவர் நிறுத்துவித்த புத்தகமின் புறமுனிவர் யானை ஏற்க பொற்குவியல் வலங்கொண்டு பொற்கோயில் வலங்கொண்டு புகுவித்தார்கள். இத்தகைய முனிவரிடம் இவ்வியல்பையுடைய முனிவர்களோடும் ஒரு நாள் மன்னன் இலங்கிய பேரம்பலத்தில் இருந்து ஒரு நாள் இரணியவர்மன் விளங்கிய பேரம்பலத்திலே இருந்து நூலில் வைத்த முறை சிவாகமத்தில் விதித்த முறைப்படி இறைவற்கு மஞ்சனம் தூ மலர் அமுது முதலியன மல்க வைத்து சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் சுத்தமாகிய புட்பம் திருவமுது முதலியனவை நிறையும்படி கற்பித்து நித்த விழா ஈழ வேண்டும் செல்வம் நல்கி நித்தியோற்சவம் நடத்துவதற்கு வேண்டிய திரவியம் கொடுத்து நிலவு பதஞ்சலி முனியால் நிறுத்துவித்த புத்தகம் விளங்குகின்ற பதஞ்சலி முனிவராலே செய்வித்த சாத்திரத்தை முனிவர் இன்பு உற யானை ஏற்றி முனிவர்கள் இன்பம் பொருந்த யானை மேல் ஏற்றி பொற்கோயில் வலம் கொண்டு புகுந்தார்கள். அழகிய திருக்கோயிலை பிரதட்சணம் செய்து சபையினுள்ளே பிரவேசித்தார்கள். மனங்குளிர வன்னவர்கள் பின்னு முன்னூன் மருவி நைமித்தியங்கள் வகுப்பான் மாதம் தினங்கள் தோறும் உணர்ந்து நுமது மாதமேபத் திருந்து தமனக விதியைச் செலுத்து முன்னாள் வணங்கனது வளநகர மனையும் காலை
அந்நகர் போன் மன்னவனிங்கு அமைக்கவென்ன பிணங்கொளிரும் சனங்கள் பணிந்து இன்பமெய்தி எந்தை திரு வசந்த விழா ஒளிவித்தார்கள். அன்னவர்கள் பின்னும் நூல் மெருவிய நைமித்திகங்கள் மனங்குளிர வகுப்பான முனிவர்கள் பின்னும் மிற்கூறிய சாத்திரத்திலே பொருந்திய நைமித்தியங்களை மனங்குளிரும்படி வகுக்கும் பொருட்டு மாதத்தினங்கள் தோறும் உணர்ந்து மாச நட்சத்திரங்கள் தோறும் செய்யப்படும் மாச பூசி ஆராய்ந்து மது மாதம் சித்திரை மாசம் பெற திருந்து தமனக விதியை செலுத்தும் முன்னா திருத்தமுற்ற தமனக பூசையை நடத்துவதற்கு முன்னாக அனங்கனது வளநகரம் அணையும் காலை அந்நகர் போல் மன்னவன் இங்கு அமைக்க மன்மதனுடைய வளம் பொருந்திய நகரத்திலே பிரவேசிக்கும் பொழுது அந்நகரத்தை அலங்கரித்தல் போல ராசாவை இந்நகரத்தை அலங்கரிக்க கடவா என்று சொல்ல இனங்கொளிரும் சனங்கள் பணிந்து இன்பமெய்தி கூட்டமாக பொருந்திய மகாசனங்கள் வணங்கி ஆனந்தமடைந்து எந்தை திரு வசந்த விழா அழிவித்தார்கள். எமது பிதாவாகிய சுயருமானுக்கு அழகிய வசந்தோ அதான் திருவிழா நடத்திவித்தார்கள். விருந்த புது புனல் விளையாட்டாடி மாதம் விருவு திருவாண்டெழுந்து 30 நிப்பாட்டுவோமே. 30 படிச்சா நாளைக்கு 30 படிக்கலாம். 10 படிப்பு. பொருந்தும் வகை புரிந்தாடி புரட்டாதிக்கு புகழ் 14 புதன் 14 மிகம் நொன்றிற் பூசை தகுதி மிகுதி குறை தவறு நீங்க தந்து நவத்தரு சமைத்தியாகம் பரந்த விர தாங்கமுடன் பவித்திரத்தை பயில்வித்தை பசித்தூரம் பரசமைத்தார். ஆடி மாதத்திலே விருந்த புதுப்புனல் விளையாட்டு பரந்த புதிய நீர் விளையாட்டு சவமும் விரவு திருவாண்டெழுத்து விழவும் பொருந்திய எழுத்துச்சவமும் ஓங்கப் பொருந்தும் வகை புரிந்து விளங்கும்படி விதிக்கு இமையும் வண்ணம் செய்து ஆடி பூரட்டாதிக்குள் ஆடி மாசத்திற் பூரட்டாதி பூரட்டாதி மாதவரை உள்ளே புகழ் 14 அட்டமிகள் ஒன்றில் புகழப்படுகின்ற சதுர்த்தி அட்டமி என்னும் திதிகளுள் ஒன்றிலே பூசை தரும் தகுதி மிகு குறை தவறு நீங்க நித்திய பூசைக்கு விகிதித்த கிரமத்தில் உண்டாகிய அதிகமும் நூதனமாகிய குற்றம் நீங்கும் பொருட்டு கொஞ்சம் மேல் இருங்க பொருட்டு தந்து நவம் தரு சமைத்து முன்னூல் ஒரு நூலாக இங்கனமாகி நூல் 9 ஆயுள்ள 27 இலைகளையுடைய பந்தாகம் பண்ணி யாகம் பரந்த விரதாங்கமுடன் யாகத்தை விரிந்த விரதாங்கங்களோடு நடத்தி பவித்திரத்தை பயில்வித்து பவித்திரத்தை சாத்தி அப்பசி பூர பரிசு அமைத்தார். அப்பசி மாதத்து பூர திருவிழாவில் வேண்டுவனவற்றை அழைத்தார். அடுத்தது நீங்க மாதாஜி மெசேஜ் போட்டிருந்தா நான் கரமுந்திருக்கஞ்சாத்தி அவற்றின் மிக தனித்தென்னை ஆண்ட பெண்ணை எந்தை விரான் ஆண்ட என்னை எந்தை விரான் மைந்தர்களோடு எழுச்சி கொள்ள விழுந்தருளி வருந்திரு நோன்பிய வைத்து சிந்தையின் மாலையனான எழுந்த செந்தி திரளு
திரளுருவண்ணலை நோக்கித் திகழ்கணங்கள் வந்தவையும் மழலாகி வந்தவையும் மழலாகி மெல்கள் போலும் வளங்கொருடு விளக்கீடு விளங்க வைத்தார். இந்த நம்பரை எனப்பட்டாம் அவியல் கொண்ட புத்தகம் கொடுக்கறதுக்கு சக்குனமாதாச்சி அவன் போன் நம்பர். அந்தமில் எண்ணான்கு அறமும் திருக்கண் சாத்தி முடிவில்லாத 32 தர்மங்களையும் திருக்கண் சாத்தி அருளி அவற்றின் மிக தனித்து என்னையும் ஆண்ட என்னை வாசி நான் சொல்லி போடுவார். ஓகே. அவற்றின் மிக தனித்து என்னை ஆண்ட என்னை அவைகளின் பார்க்க பிரீதி மிகும்படி தனித்து என்னை ஆட்கொண்டருளிய மாதாவாகிய சிவகாமி அம்மையார் எந்தை பிரான் மைந்தர்களோடு எழுச்சி கொள்ள எமது பிதாவாகிய சிவபெருமான் குமாரர்களோடும் திருவிழா கொண்டருள எழுந்தருளி வரும் திருநோன்பு இமைய வைத்து எழுந்தருளி வருகின்ற சிறப்புடைய விரதோற்சவத்தை விதியோடு பொருந்த நடத்தி மாலையன் சிந்தையில் நாண எழுந்த செந்தி திரள் உரு அண்ணலை விட்டுணவு பிரமாவும் விட்டுணவு நான் வாசிக்கிறேனே இப்ப திருப்பி வாசிக்கிறேன். எனக்கு விளங்க இல்ல. அந்தமில் எண்ணான்கு அறமும் திருக்கண் சாத்தி முடிவில்லாத 32 தர்மங்களையும் திருக்கண் சாத்தி அருளி அவற்றின் மிக தனித்து என்னை ஆண்ட என்னை அவைகளிலும் பார்க்க மிகும்படி தனித்து என்னை ஆண்டு கொண்டருளிய மாதாவாகிய சிவகாமி அம்மையார் எந்த பிரான் மைந்தர்களோடு எழுச்சி கொள்ள எமது பிதாவாகிய சுயர்மான் குமாருடன் திருவிழா கொண்டருள எழுந்தருளி வரும் திருநோன்பிய வைத்து எழுந்தருளி வருகின்ற சிறப்பை உடைய விரதோற்சவத்தை விதியோடு பொருந்த நடத்தி மாலையின் சிந்தனை நாண எழுந்து செந்தில் திரளுரு அண்ணலை விட்டுணுவும் பிரமாவும் உள்ளத்திலே காணும் நாணும்படி தோன்றிய சிவந்த அக்கினி பிளம்பு வடிவாய சிவலிங்க பெருமானை திகழ் கணங்கள் எவையும் வந்து நோக்கி அழலாகி மெல்க போலும் விளங்குகின்ற கணங்கள் எல்லாம் வந்து தியானித்து தாங்களும் அக்கினி வடிவாகி நிறைந்திருத்தல் போலும் வளம் கொள் திருவிளக்கீடு விளங்க வைத்தார். வளமை பொருந்திய அழகிய தீபோற்சவத்தை விளங்கும்படி செய்தார்கள். தீபத்தண்டு சோதிலிங்கத்தையும் திருக்கோயில் எங்குமிட்ட விளக்குகள் அக்கினி வடிவு பெற்ற கணங்களையும் போலும் என்று அறிக. மார்கழியாதிரை நாளின் முனிவர் எல்லாம் வந்தடம் படிந்த போது வணங்கி வாழ்த்தி பார்த்தகுமா தொழுதகன்றார் முன்னமன்று பன்ன முனி மன்னவ நீர் பயிற்றுமிந்த சீதருமா தினமென்னை தில்லை வாழும் திருவுடை அருந்தனரைந்த திருநாளன்று சாதருமா நவதீர்த்த நீத்தங்கொண்டு தஞ்சனம் மஞ்சன விழாவோ தகுவித்தார்கள். முனிவர்கள் எல்லாம் முன்னம் மார்கழி ஆதிரை நாளில் வந்தீருடிகள் எல்லோரும் முன்னாலே மார்கழி மாசத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து தடம் படிந்து பொது வணங்கி வாழ்த்தி பாதருமா தொழுது அகன்றார் என்று சிவகங்கையிலே ஸ்நானம் செய்து கனக சபையிலே நமஸ்கரித்து துதித்து பூமியிலே தகும்படி கும்பிட்டு கொண்டு போயினார்கள் என்று முனிபென்ன வியாக்கிரமாத முனிவர் அருளி செய்ய மன்னவன் நீர் இந்த சீர்தரும் மாதினம் பயிற்றும் என்ன இரணியவர்மர் நீங்கள் இந்த சிறப்பு பொருந்திய பெரிய திருநாளை நடத்துங்கள் என்று சொல்ல தில்லைவாழம் திருவுடை அந்தனர் எந்தை திருநாள் என்று தில்லைவாழம் திருவுடை அந்தணர்கள் இது நமது பிதாவாகிய சிவபெருமானுடைய
திருநட்சத்திரம் என்று சார்ந்தருமா நவ தீர்த்தம் நீத்தம் கொண்டு சிதம்பரத்திலே பொருந்திய பெரிய நவதீர்த்தங்களையும் மற்ற தீர்த்தங்களையும் கொண்டு தஞ்சு அன மஞ்சன விழா தகுவித்தார்கள். ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடு போன்ற திருமஞ்சன திருவிழாவை நடத்தினார்கள். போனகமால்வரை போன்மா நிவேதனத்தை பொருந்தியதை பூசத்திற் புணர்வித்தேத்தி ஈனமிலா முனியரசன் தன்னை நோக்கி இமையவர்கள் அனைவரும் வந்தேத்தி வாழ்த்து மாணி என வருமாண்டிலாணி மாதத்து அருள் விரவு திரதினம் வந்தணுகித் தேனகுதாரணி மென்னன் இறைஞ்சியாணி திருநாளில் விளவு செய்க வென்றான். பொருந்திய தைப்பூசத்தில் பொருந்திய தை மாசத்து பூச நட்சத்திரத்திலே மால் போனக வரை போல் மா நிவேதனத்தை புணர்த்து வித்து ஏத்தி பெரிய அன்னமலை போலும் பெரிய நிவேதனமாய திருப்பாவாடைய திருவமுது செய்வித்து துதித்து ஈனமிலா முனியரசன் தன்னை நோக்கி குற்றமில்லாத வியாக்கிரவாத முனிவர் இரணியவர்மனை பார்த்து இமையவர்கள் அனைவரும் வந்து ஏத்தி வாழ்த்தும் ஆணி என தேவர்கள் எல்லாரும் வந்து வணங்கி துதிக்கின்ற ஆணி என்னும்படி வரும் ஆண்டில் ஆணி மாதத்து அருள் பிறவு உத்தர தினம் வந்து அணுகிட்டு என்ன வரும் வருடத்தில் ஆணி மாதத்தில் அருள் பொருந்திய உத்தர நட்சத்திரம் வந்து அணுகியது என்று சொல்ல தேன் தகுதார் அணி மென்ன நிறைஞ்சி வண்டுகள் மகிழும் மாலையை அணிந்த இரணியவன்மன் வணங்கி ஆணி திருநாள் விளவு இங்கு எழச்செய்க என்றான். ஆணி திருநாள் உற்சவம் இங்கே நடக்கும்படி பண்ணுக என்றார். பாரும் தரித்த தடந்தோளானும் தாவிலரு முனிவர்களும் தலைவன் முன்னின் ரீரென்பான் முதலான ஓரொன்பானா எந்தை பிரான் திருவொளிச்சி இன்பமெய்த வானுள்ளோரும் மாலயனும் மேலவரும் மலங்கள் நீங்கி யாரும் பாதம் பணிந்தற்கென்று வாயில் இலங்க விடைக்கொடி வலங்கொண்டேற்றுவித்தாறு தாரும் பாரும் தரித்த தடம் தோளும் மாலையையும் பூமியையும் தாங்கிய பெரிய புயங்களையுடனியவன்மரும் தாவு இல் அரு முனிவர்களும் குற்றமில்லாத அரிய முனிவர்களும் தலைவன் முன் நின்று சிவபெருமான் சந்நிதியிலே நின்று ஈரொன்பான் முதலான ஓரென்பான் 18 நாள் முதலாகிய 9 நாளாயுள்ள 27 நாளும் எந்தை பிரான் திருவொளிச்சி இன்பமெய்த எம்முடைய பிதாவாகிய சிவபெருமானது திருவிழாவினால் ஆனந்தம் அடைதற்கும் மலங்கள் நீங்கி பாதம் படிதற்கு மலங்களினின்று நீங்கி திருவடிகளை வணங்குவதற்கு பாருள்ளோரும் வானுள்ளோரும் மாலயனும் மேலவரும் யாரும் வாரும் என்று பூமியில் உள்ளவர்களும் சுவர்க்கத்தில் உள்ளவர்களும் விஷ்ணுவும் பிரமாவும் முருத்திரர் முதலிய மேலோர்களும் ஆகிய எல்லோரும் வாருங்கள் என்று விடைக்கொடி வலங்கொண்டு வாயிலிலங்க ஏற்றுவித்தார். இடவக்கொடியை பிரதட்சணமாக கொண்டு வந்து சந்நிதியிலே விளங்கும்படி ஏற்றுவித்தார்கள். மண்ணுலகினில் உன்னிறைந்த மைந்தர் மாதர் வானவர்கள் அறமகளிர் மற்றுள்ளோரும் மென்னரிய மகிழ்ச்சியுடன் திசைகள் தோறும் எய்துவார் மெய்தகு நோயுரித்தோம் என்பார் கண்ணிறை பொற்கோபுரங் கைதொழுது வீழ்வார் கனகமயத் திருவீதி கண்டு வாழ்வார் அண்ணல்
பொது பணிந்தயர்வார் நடமுன் போற்றி ஆடுவார் வாடுவார் ஆயினார்கள். மண்ணுலகினில் நிறைந்த மைந்தர் மாதர் பூலோகத்தின் கண்ணிறைந்த ஆடவர்களும் பெண்களும் வானவர்கள் அறமகளிர் தேவர்களும் அறம்பெயர்களும் மற்றுமுள்ளோர் மற்றையோர்களும் எண்ணறிய மகிழ்ச்சியுடன் திசைகள் தோறும் எய்தினர். அளவிடற்கரிய களிப்போடு திக்குகள் தோறும் வந்து பொருந்துவர். மெய்தகு நோய் இரித்தோம் என்பர். உண்மையாகவே நமக்கு உரிய பிறவி நோய் நீக்கினோம் என்பர். கண்ணிறை பொற்கோபுரம் கைதொழுது வீழ்வர். காட்சிக்கு நிறைந்த பொற்கோபுரங்களை கையினாலே கும்பிட்டு நமஸ்கரிப்பார். கனகமய திருவீதி கண்டு வாழ்வார். பொன்மயமாய திருவீதிகளை கண்டு வாழ்வார். அண்ணல் பொதுப்பணி ஆயிடுவார். சிறுமானுடைய கனக சபையை வணங்கி பரவசர்கள் ஆனார்கள். முன்னடம் போற்றி ஆடுவார் பாடுவர் ஆயினர். எதிரே திருநிறுத்தத்தை கண்டு துதித்து ஆடுவோர்களும் பாடுவோர்களும் ஆயினர். இப்பெற்றியின் வெறுமெத்திக்கேனருமிற்றங்கு மென நம்பியுற்று துய்ப்பொய் பிறவிகடு உய்ந்தற்கென மகிழ் துணிவால் வருபவர் அணிவாள தப்பாற்றுயர் தவமூவாயிரர்களிடவா மறையோடு தேவரார் கைப்பற்றிய பணிமுற்ற புலிமுனிகளான் விளவெழு தொழில் செய்வான். இப்பெற்றின் வரும் எத்திற்கினரும் இவ்வியல்போடு வரும் எல்லா திசையில் உள்ளோர்களும் நம் இது எம்மில் தகும் என நாம் என்பது ஒளிந்து இப்பேறு நம்மால் அடைய தகுவதோ என்று பாராட்ட பொய்த்துய்ப்பிறவிகள் துய்த்தற்கு என மகிழ் துணிவால் வருபவர் அணிவாள பொய்யாகிய சிற்றின்பத்தை அனுபவித்தலை உடைய இப்பிறவிகள் இந்நிறுத்தானத்தை அனுபவித்தற்கு வாய்த்தனவே என்று மகிழ்கின்ற உறுதியோடு வரும் அடியார்களுடைய நிறைவாழ்வு பெற தப்பற்ற உயர் தவ மூவாயிரர்கள் தவறின்றி உயர்ந்த தவத்தையுடைய 3000 முனிவர்கள் தாவா மறையோடு ஒளியாத வேத ஒளியோடு தேவார கைப்பற்றிய பணிமுற்ற சிவபெருமானுடைய உரிமையாகிய கையிலே செயற்பாலான ஆகிய பணிகளை முடிக்க புலிமுனிகளான் விளவு எழுதொழில் செய்வான். வியாக்கியபாத முனிவருடைய திருவடியை அடைந்தவராகிய இரணியவன்மர் திருவிழா அழுதற்கு வேண்டும் தொழில்களை செய்வாராயினர். நன்னித்தினகரன் முதலோர் கிழமை கொணலமார் நவமணி அணிமேவ பண்ணி பரிகல முதலாயின பகர் திருவாசிகையரி பயில் வீடம் விண்ணித்திகள் தரு மகரத் தொழிலின விதி வெண்குடை மிடை கொடி என்றென் அண்ணற் சூரியன் எண்ணக்கரியன அம்பொற்படி திருமுன்புய்த்தான். தினகரன் முதலோர் கிழமை நன்னி நலங்கொள்ளார் நவமணி அணிமேவ பண்ணி சூரியன் முதலிய நவக்கிரகங்களுக்கு உரிமை பொருந்திய அளவு கொண்டு நிறைந்த நவரத்தினங்களினாலும் ஆபரணங்களை பொருந்தச் செய்து படிகல முதலாயினவைகளும் பகர் திருவாசிகை சொல்லப்படுகின்ற திருவாசிகைகளை அடிவயில் வீடம் சிங்கந்தாங்கும் ஆசனங்களும் விண்ணில் திகழ் தரும் மகரத் தொழிலின் ஆகாயத்தில் விளங்குகின்ற மகர தோரணங்களும் விரிவன்குடை விரிந்த வெள்ளிக்குடைகளும் மிடை கொடி என்று நெருங்கிய கொடிகளும் என்றென்று அன்னக்குரியன எண்ணற்கு அறியின. சிவபெருமானுக்குரியவளாய் அளவிடற்கரியவைகளாய் உள்ளவைகளை திருமுன்பு அற்பொற்படி உய்த்தான். சந்நிதியிலே அழகிய பொற்படியில் சேர்த்தார். கவியானை கதிர்மாமணி நிலை தருதேர் முற்றிடமாய்
நடைபெறு வடமால் வரைபுரை சில கவரி நீரை தோரை மிடைவான் முகிரெடு கோடியாடைகள் விட வழியார் இசைவளர் மொழியார் படகாதிகடத்தி படகாதிகட கனட படகாதிகனட மிடுவாரொலிகடல் பலவாமென நினைவயில் வித்தார் கடலாறு என உமிழ் கடம் களியானையின் கடல் இல்ல கடமார் கடம் ஆறென உமிழ்களி யானையின் அணி மதத்தை நதி போல பொழிகின்ற களிப்பு பொருந்திய யானைகளுடைய நிரைகளையும் கதிர்மாமணி தரிநிலை தேர் ஒளிகளையுடைய பெரிய இரத்தினங்களாலே செய்யப்பட்ட நிலைத்தேர்களையும் முன்திடமாய் நடைபெற மால்வடவரை புரை சில தேர் முன்னே வலிமையுடையனவாய் நடக்கும் தொழிலை பெற்ற பெரிய மேருமலை போல சில தேர்களையும் கவரியின் நிறை சாமரங்களுடைய நிறைகளையும் தோரை பீலிக்குடைகளையும் மிடைவான் முகில் தொடு கொடி ஆடைகள் நெருங்கிய ஆகாயங்களுள்ள மேகத்தை தொடுகின்ற கொடி புடைகளுடைய விட ஒளியார் இசை வளர் மொழியார் நெஞ்சு போலும் கண்களுடையவர்களுக்கு கீதம் பொருந்திய வார்த்தைகளையுடையவர்களுமாகிய பெண்களையும் பொற்படகாதிகள் பொறிவாகிய படக முதலிய வாத்தியங்களையும் நடம் இடுவார் நிறுத்தம் செய்வோர்களையும் ஒலிபல கடலாம் என நனி பயில்வித்தார் ஒலிக்கின்ற பல கடல்களாம் என்று சொல்லும்படி மிக பொருந்திவித்தார்கள். மேவும்பர் கண்மிடை மகுடம் சொரிமணி விலகிப் பொலி திருவலகிட்டு தூவன்புனன் மதுமலர் வெண் பொறினி துதைவித்தளின் மறு குயர் தெற்றி பாவும் துகில் பொதி உறவு அங்கமு தனி பலகும் பமுநிலை வளர் செம்பொற் தீவங்களும் அலிசரமங்கலவணி திகழத் திசை தொறு நிகழ்வித்து மேவு உம்பர்கள் மிடை மகுடம் சொரிமணி திருவீதியிலே பொருந்திய தேவருடைய நெருங்கிய முடிகள் என்று முதிர்ந்த இரத்தினங்களை விலகி பொலி திருவலகிட்டு இருபக்கத்திலும் தள்ளி பொழுந்த திருவலகினாலே பெருக்கி எழில் மருகு தூவன் புனல் மலர் வெண்பொறி நனி துவைவித்து அழகையுடைய திருவீதியிலே சுத்தமாகிய வளம் பொருந்திய சலத்தையும் தேனையுடைய பூவையும் வெள்ளிய பொறிகளையும் மிக நிறைவித்து உயர் தெற்றி உயர்ந்த திண்ணைகளிலே பாவும் துயில் பொதி உற அங்கு அமுது அணிபல கும்பகமும் பரந்த பரிவட்டத்தினாலே சுற்றுதல் பொருந்த அங்கே சலத்தினாலே பூரிக்கப்பட்ட பல பூர்ண கும்பங்களும் நிலை வளர் சொம்பொன் தீபங்களும் மலிதர நிலை பொருந்திய சொம்பொன்னலாய தீபங்களும் நிறைய திசைதோறும் மங்கள அணிதிகள நிகழ்வித்து திக்குகளோறும் மங்களமாகிய அலங்காரம் விளக்கி நடத்தி ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்.